உன் தங்கை அவ வந்திருக்க தங்கச்சி வந்திருக்கா தொகுச்சி நான் தான் காட்டி கூட்டிட்டு வந்தேன். சரி ஏய் எந்த நல்லா இருக்கு என் தங்கச்சி இது நல்லா இருக்கா இல்லக்கா நான் வந்து இது இன்னொருதான் பார்க்கணும். என்னத்துல அந்த பைனாக்குள்ள அப்படி இருந்தானா சரி தங்கச்சி வரும்படி உத்தரவு அக்கா வரும்படி உத்தரவுன்னு சொல்லிட்டு வா சொல்றேன். ஏ பையா பாப்பா பலாசி ஏய் எங்க அக்காக்கு போனியே எங்க அக்கா சாமான் எப்படிடா இந்த வேச்சு பரவாயில்லக்கா கொஞ்சம் அகலமா தான் இருக்குது. என்னதுடா மூஞ்சி சரி எங்க அக்காக்கு போனியே எங்க அக்கா என்ன சொன்னாங்க அக்கா உன்னை கூட்டிட்டு போக சொன்னாங்க கிச்சனுக்கு என்ன பார்த்து லாட்ஜுக்கு போக தெரியுதா ஏரியாவை கேளும் கட்டி கேவலமாவுக்கு பிறந்தவங்க முன்னாடி பேசினுக்குவா ஒரு அக்கா ஒரு தங்கச்சி பார்த்தா என்ன சொல்லுவாங்க என்ன சொன்னாங்க சொன்னாங்க ஒரு பாசம் ஒரு அன்பு கண்டிப்பாடா உன் மேல இருக்குதுங்க கண்டிப்பா இருக்குடா தங்கச்சி வரான்னு சொன்ன உடனே ஆமா அக்கா சடன்னு போய் அதை படந்து 2-3 கல்ல மூட்டி அடியில விறகு வச்சு சரி அப்படியே நெருப்பு பத்த வச்சு தோசை சட்டி தூக்கி மேல வச்சு சரி அது எத்தனை நாளைக்கு முன்னா காய் கரைச்சு வச்சு புளிச்சுமாவோ தெரியல அத கையை விட்டு மேல இந்த மாவை இந்த கல்லு சூடு யாரு இந்த புளிச்சு மாவை அதை தூக்கி விட அந்த ஈரமாவு சட்டியில விழுந்தா சவுண்ட் எப்படி வரும் அதான் வருது கையாளவே பாட்டலிலே கடலளவு போக மச்சான் அளவே தேவையில்லை அதுதான் போக மச்சான் அது பீரு ஆனாலும் போட்டு ஆனாலும் போத ஒண்ணு மச்சான் பாட்டு பாடுதானே ரைட்டு ஸ்வயம் பாப்பா கை நாட்டு மேல இருக்க சரியா சப்பாத்தி சப்பாத்தி மாவு பிசுவை எல்லாமே கீழே பிடிச்சிட்டானா கையில பிடிப்பாங்க அச்சடா மேல பாப்பா இல்ல அவருக்கு இடுப்பு வலி கீழே குடிச்சா இடுப்பு வலிக்குது சிலாப்னால ஓ பாப்பா வாக்கா கூப்பிடுறா பாப்பா ஓ பாப்பா பேசுதா கூப்பிடுது ஓ பாப்பா அப்படி போய் பார்க்கலாமா ஏய் பையா அட போனியாடா போனியா பூச்சி உங்க தங்கச்சி வந்து பூச்சி தங்கச்சி நான் பூனை வாங்கி போயிருக்கு அந்த கார் கண்டு அடிக்குது நான் நேரா இப்படி ஆடுறதாவுக்கு வரதெல்லாம் சொன்னாங்க Thank you.
பன்னிரண்டு பாதத்தை கழுவி பட்டு ஆடையால் துடைத்து மல்லிகை முல்லை கோங்கு மந்தார வெற்றிவேல் பாரியரம் சொல்லக்கூடிய மலர்களெல்லாம் வைத்து அக்கோட பாட்டு பண்ணிருக்கான். அப்படியா? இந்த ராஜராஜ சபையிலே அக்காளுடைய பாதமே கதி என்று படிந்திருக்கின்றான். எப்படி இருக்கணும் தெரியுமா? அக்காளுடைய பாதமே கதி என்று படித்தபடினார். ஆமாக்கா, இந்த அக்காளுடைய ஆசீர்வாதம் என்றும் தங்கைக்கு. அக்கா வாழை மெட்டு சொன்னதுனால மிக்க சந்தோஷம் அக்கா. ஆனா ஒரு வார்த்தை கேட்கலாமா? சொல்லுங்க. வர வேண்டும் என்று அழைப்பு என்னக்கா? அப்படியா? இன்று தினத்திலே இலங்கைக்கு அதிபதியாக இலங்கைக்குடி ராமேஸ்வரனாகப்பட்டவர் வர வேண்டும் என்ற சொல்லி வரவழைப்பு. அதனால மந்திரி மகோதரன் என்னிடத்திலே வந்திருக்கின்றார். உண்மை உண்மை உண்மை. எதுக்குடா ஓடி வந்த? இந்த நாட்டில் பெண்கள் தெய்வமானாலும் சரி, மன்னர்களாக இருந்தாலும் சரி, ராஜாக்களாக இருந்தாலும் சரி, யார் அழைத்தாலும் நடித்து புரிவதுதானே உங்கள் வழக்கம். எங்களுடைய நாட்டிலே தென் இலங்கையிலே மன்னராகிய தென்னிலங்கை ராமேஸ்வரன் மனசோக்கம். என்ன அந்த மாநில பையனாகி விளங்கி வரக்கூடிய ராமலட்சுமணன் 2 பேரும் சேர்ந்து 70 வல்ல வானசேனையை கொண்டு 2000 வல்ல ராஜ்யங்களை சம்பாதம் செய்து விட்டார். ஒரு நாட்டை ஆளக்கூடிய தென்னிலங்கை ராவணன் 10 சிரம் 20 கரம் படைத்தவன். இந்த 2 மாநில பசங்களை என்னால் வெல்ல முடியலையே. அப்படின்ற சோகம், அந்த சோகத்தை மறக்க வேண்டுமானால் அதுக்கு வேண்டும் எனக்கு வேகம். அதனால உங்கள் நடுநிலை பார்த்த உடனே அவருக்கு உற்சாகம் பொங்கிடும். அப்படி உற்சாகம் பொங்கினா அப்படியே நேரம் போய் குபேன்னு குத்திடுவார். ராமன் ராமன். அப்படியா? அதனால் வரவழைப்பு. அவங்களை வரவழைத்திருக்கிறார். தருவார்களா? வெகுமதி என்ன? போக போக போட்டு நீ மெதிப்பா அவங்களா? அவங்க மெதிப்பாக
முட்டி கிளம்ப முடியாது. முட்டி கிளம்பா கிளம்புனா நீங்க படுத்துவீங்க. பரவாயில்ல, நாங்க எழுந்திருக்கோம். சரி அப்போ என்னையே நான் விதியோடு இருக்க வேண்டும். அவர்களை சொல்லி நாட்டியமாளர்கள் வர வேண்டும் அழைப்பு கொடுக்கிறேன். ஆமா தெய்வலோகமானவர்கள் இந்த ராமேஸ்வரன் கட்டளை இட்டால் அண்டாதி அண்டமும் காலடியிலே பணிய வேண்டும். தெய்வலோகத்தில் இருக்கக்கூடிய ராமேஸ்வரத்தை இரண்டு ராஜ்ய பெண்கள் குளிர வைப்பதற்காக சீக்கிரமாக உட்கார் சுடுகிடி உங்களுடைய வார்த்தை பிரகாரம் இருவரையும் அன்றே உங்களுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக நாட்டியம் புரிந்து விட்டோம். எனக்கு வாயில வந்துச்சு நான் வண்டவண்டியா கேட்டுருவா காத்து அடிக்கிற ஓட்டு இல்ல கருமாந்திர குச்சி விட வந்து நீங்க ஆடின ஆட்டத்திலே உங்களுக்கு வேர்த்து விட்டது. ஆடியோ ஆட்டு இந்த நாட்டியம் பார்த்தது ஆமா நம்ம கண்குளிரா இருக்கிறது. இருக்குது ரொம்ப விசித்திரமா நடிகை பாடுகிறார். ஆமா ஆமா அதனால அரண்மனை சென்று என்ன வேண்டுமோ வாடி கொடு. எனக்கு அது வேண்டும். அது வேண்டுமானால் அரண்மனையிலே காத்திரு நான் உள்ளே வந்து சாட்சி விட்டு கொடுக்கிறேன். நீ ஒண்ணுதான் தர வேண்டும். ஒன்னே ஒண்ணுதான் பின்ன ஏழு கொடுப்பாங்க. உனக்கு இருப்பதோ ஒன்று கடமை கண்ணியும் கட்டுப்பாடு. அதிலே ஒன்று மட்டும் எனக்கு தர வேண்டும். கடமையை தருகிறேன். நீ கடவாயில் அடித்துக் கொண்டு போய்விட்டு எனக்கு கடமை வேண்டாம். கட்டுப்பாடுதான் எனக்கு வேண்டும். போட்டுறேன் கட்டு போட்டுறேன். ஒன்றையா? சீக்கிரம் வந்துரு. ஓகே யூ கோ நீ கம்மி கண்டிப்பா. யா சீக்கிரமாடா. சீக்கு உட்னெல்லாம் வர முடியாது அதெல்லாம் பாத்துக்குவாங்க. ஏய் சீக்கிரம் விட்டு இல்ல சீக்கிரமா வெகுமதி எடுத்துட்டு அரண்மனை வந்துடுன்ற. நீ வருவேர் என்று கட்டுப்பாட்டுக்காக கே. கண் விழித்து வலிமேல் வெளி வைத்து பார்த்து கொண்டே இருப்போம். நான் டோசர் வண்டியை எடுத்து நூக்கிக் கொண்டே வருகிறேன். போகுங்கள். யோசி வண்டி தானே. டோசர் வண்டி அதே வண்டியிலே ஆகட்டும். சகோதரா சுவாமி இந்த இடத்திலே நான் எங்க செல்ல வேண்டும் தெரியுமா? மனம் கலக்கமாக இருந்தது. மன நிம்மதியோடு ஆகிவிட்டது. இவர்கள் நாட்டியத்தை பார்த்தவுடனே சற்று தெளிவாகிவிட்டது. தெளிவாக இருக்கிறது. ஆமா. நான் பாதாளத்துக்கு சென்று ஒன்று. தப்பிட்டு செல்லக்கூடிய மயில் ராவணனை பார்க்க வேண்டும். ஆமா. நான் வெற்றியாக வேண்டும். வேண்டும். அந்த கரிய ராமனை வெல்ல வேண்டும். வேண்டும். நாட்டை பெற வேண்டும். ஆமா ஆமா ஆகட்டும். அதனால எங்க போனோம்? பாதாளத்திலே
பாதாள வேலைக்கு நான் வரமாட்டேன். அந்த பாதாள நீங்க போக வேண்டுமானா? ஏன் தயக்கம்? அந்த பாப்பா அடிக்கிறதுக்கு வரோம். அடிக்கல, உன்னை ரசித்து வரான். அப்படின்னா எங்க வந்திருக்கிறேன்? அந்த பாதாள நீங்க வந்திருக்கிறேன். தம்பி என்று சொல்லக்கூடிய தம்பி நயனத்தோடு அழைத்து இந்த வார்த்தை உரைத்ததை ஒன்றாரா படையோடு சென்று அப்படி எப்படி கூப்பிடணும்? தம்பி பயிர்காவலா அபயம் அபயம் பாசத்தோடு. ஆமா, ஆனால் அமர்ந்து வெற்றி பெறும். வெற்றி பெறும். ஆமா, ரைட்.
என்ன அதே ராஜா என்ன ராஜா மயில் மகாராஜா ரயில்வே ஸ்டேஷனுக்கா புது கசாப் கடை ஓபன். ஆமா வவுத்திலே விட்டு கிளிக்கிறான்டா கத்தியா. கிலோ 450 ரூபாய். 450 ரூபாய். விளக்கம் தவறி போச்சு. பெதிரி பெதிரி பயம் இல்லை. அடே மாறி அடியா காவி என்னை அடிக்காதே. அடித்தால் என்னை அடித்தால் உனக்கு புஷ்டம் வந்துவிடும். எனக்கு வந்துவிடும். எப்படா வரும்? எல்லை கொடுத்தனடி காந்தா. அள்ளி அள்ளி கொடுத்தனடி காந்தா. துண்டுபிடிக்கு வரையில்லையடி காந்தா. காந்தா அடே ராமா ஏய் தாய உதச்ச கால முழுத்து கிடக்குதுடா. இருக்கலாம். கொஞ்சம் பஞ்சு இருந்தா கொடுங்கடா. அட பாவி வருஷம் வாழ்றதே பஞ்சுக்கு கஞ்சிக்கும் தான். கையக்கம் அதே இல்லைன்னு சொல்லிட்டானே. ஏய் தாயை அடித்தேன், அடித்தால் தந்தையை உதைத்தேன், உதைத்தால் கட்டிய மனைவியை கண்டவனிடத்திலே போய் என்று ரோட்டிலே விடுத்து தள்ளினேன். ஓட்டினா பிடித்து தள்ளினார். நான் செய்த பாவத்திற்கு இறைவன் கொடுத்த மனுஷனாயிருந்தேன். இறைவன் கொடுத்தது. அந்த தேவதையால் வந்தது. தாடாய் என்னை அடிக்காதே. அடித்தா என்னை அடித்தால் உனக்கு புஷ்டம் வந்துவிடும் மகனே. எனக்கு வந்துவிடும். அம்மா தாயே தர்மம் பண்ணுங்க. அம்மா எவன்டா பேசினா பின்னால் பட்டாசு வச்சுவா. ஓடி போயிட்டானா. நானுன்னா இலக்காரம் என் சூத்துனா இவனுக்கு பலகாரம். ஐயங்காரு பேக்கரியில போடுற குலாப் ஜாமுன் மாதிரியா சாப்பிடுறான். என்னிடம் இந்த பக்கம் பாருங்க லட்டு லட்டு, இந்த பக்கம் பாருங்க சாங்கிரி சாங்குரி. விடிய காலம் 5:30 மணிக்கு அப்படியே ஏரிக்கா வாங்க பின்னால வருவாரு பிதிர பிதிரியா பூசி. அப்ப உன ஆயனா சாப்பிடுறவன் அடக்கம் அடக்கம் இருக்கணும். ஓகே சார், ஓகே சார், அட்டென்ஷன் சார், அட்டென்ஷன் சார், உள்ளனியா சார், உள்ளனே சார், எஸ் சார், எல் சார், புர்செட் சார், புருஷன் சார், ஹெல்மி சார், ஹெல்மெட் சார், இங்க வாங்க சார், என்ன சார், சார் சார். அடிக்கிறானே விபத்தாக்குறதை போடாங்க அம்மா ஜிகிர் சண்டை அம்மா விபரதண்டாவுக்கு ஓடா ஓடா சார் சார் நான் கோமராமேன். என்னடா கோமராமேனா கேமராமேனடா? அதே மேன். என்ன மேன்? கேமராமேன். கேமராமேன் எதக்கடாது? எதக்க சார் உங்களை படம் பிடிக்கி என்ன ஜாக்கெட் வேணும்னா டைலர் கிட்ட போடா. நீ ஜாக்கிரதடா. நான் ஜாக்கிரதை. ஜாக்கிரதை அதே கிருதை. எச்சரிக்கை. அதே கிரை. எச்சரிக்கை. கை. டேய் ஏய் ஏய். ஓட்டைகள் என்ன? கொடுங்கோலாட்சி. கொடுங்கோலாட்சி. கடுமையான திட்டம். கடுமையான திட்டம். வார்த்தைகளை பிழை ஒன்று வந்தா. மச்சானக்காரா. பையா ஆடு வெட்டுறாங்க. யாராருக்கு என்ன கறி வேணும்னு வந்து கேட்டு வாங்கிட்டீங்களா? யாருக்கு குச்சி கறி வேணும்?
அது என்ன 3 கிலோவா வரும்? ஏய், ஓ ஓ அப்ப வெட்டாத நீ வெட்டாத. அந்த கட்டாரா வலி என்னவா என்னவா கேட்டா? இவ்விடம் நிரந்திரக்கம். ஆமா ராமபக்தன் யாரு? யாரு? ஆஞ்சநேய பெருமான். பக்தன். ஆமா சிவபெருமான் அவரே. அந்த அரியாக இருக்கப்பட்டவர் ராமபெருமான். ஆமா இப்பேற்பட்ட ஆலயத்தை முன்னிட்டு இன்று விடுத்திருக்கிறார்கள். ஆமா இது நிறைந்திருக்கும் சபை என்ன சபை? மக்கள் சபை, மாம்பூங்கா சபை, மக்கள் சபை, மலர் பூங்கா சபை, இந்து சபை. இன்று முன்னிட்டு யார் தோற்றப்பட்டேனே? ஆமா ஓய்! தீனாக்கர போல திவான் யாரா தீனக்ர புல்லான் தீவான்? யாரா இது? மகாராஜா என்னடா நீங்க இவ்வளவு வேகமா வந்து இவ்வளவு வெறித்தனமா இருக்கிறீங்கன்னா உங்க வீரத்தனை பாராட்டாதிக்க முடியாது. உங்களுக்காக நான் ஸ்பெஷலா ஒரு ஐட்டம் பண்ணி வச்சிருக்கிறேன். என்னடா ஐட்டங்கள்? நானும் அவனும் சேர்ந்துதான் வச்சிருக்கிறோம். யார் யாரு? கொட்டவாளுக்காரன் நானும். என்னடா வச்சுக்கிறீங்க? அதோ போங்க. இந்த உலகத்திலேயே யாருமே செய்யாத ஒரு வேலையை நாங்க செஞ்சு வச்சிருக்கிறோம். என்ன வேலை? சீரக சம்பா நெல்லு குத்தி நான் சோறு சமைச்சு வச்சேன். மாமா சோறு சமைச்சு வச்சேன். சலத்து மாம்பழ சாறு எடுத்து நான் ரசமும் வச்சிருக்கேன். உனக்கு ரசமும் வச்சிருக்கேன். சாப்பிட வாரீங்களா? சாப்பிட வாரீங்களா? மகாராஜா பையன் தான் சாப்பிட்டு போறீங்களா? நான் நல்லா பாடுறேன், நல்லா வேகமா இருந்தேன்னா சபை சபை மகாராஜா பைபாச்சாக்கு என்னோட்ட சேர்ந்தவன். எனக்கு பெயர் என்ன? నాకు పేరు ఏమి? என்னுடைய தராதர கீர்த்திகள் நன்மைகள் என்ன? యా ఊరు నువ్వు? చెప్పేశ్వర దొంగ. திசை என்பது எத்தனை? 4 திசை 8 கோணம் 16 திக்குகள். 16 திக்குகள். எத்தனை புவனங்கள்? ஈராறு திருப்புவனம். இந்த புவனத்திலே நான் எங்க இருக்கிறேன்? எங்க? என்ன ஆட்சி இருக்கிறேன்? தெரியாது உனக்கு? சொல்லுங்க சொல்லுங்க.
ரயில் வரும்போது தண்டவாளத்துல காலை விட்டு அடி 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 கம்பெனி உட்காந்து இறக்கக்கூடிய ஓய் கீழே 7 உலகம் 7 உலகம் மேலே 7 உலகம் மேலே 7 உலகம் மண்டலம் என்பது எத்தனை மண்டலம் தான் எத்தனை மண்டலம் மேலே 7 மண்டலம் கீழே 7 மண்டலம் கீழே எங்கடா இருக்குது மண்டலம் என்ன மண் இல்லையா இது மண்ணு தாண்டா அதுக்கு உள்ள என்ன மண்டலம் இருக்குது உலகம் தாண்டா இருக்குது அதே உலகம் தான் இது என்ன மண்டலம் இது பூமண்டலம் அதுக்கு மேலே வாயு மண்டலம் அதுக்கு மேலே வருண மண்டலம் அதுக்கு மேலே மேக மண்டலம் அதுக்கு மேலே சந்திர மண்டலம் அதுக்கு மேலே சூரிய மண்டலம் அதுக்கு மேலே துருவ மண்டலம் இதோட 7 மண்டலத்தரி தம்பி இவன் எப்ப பாரு இப்படியே நடக்கிறான்னு ஒரு வேலை இவனுக்கு வரமாக்குமா அப்படி இருக்கக்கூடிய பாலோட இலங்கை இலங்கை என் கண்ணா அழக்கூடியது இலங்கை தென்னிலங்கை தென்னிலங்கை அது மேல் உலகம் அது இருக்கக்கூடிய மேல் உலகங்கள் இது கீழ் உலகம் அப்படியே செய்யுங்க நீங்க அப்படியே செய்யுங்க நான் இப்படியே செஞ்சுக்கிறேன் அது என்ன சொல்றீங்க சொரி சொரங்கு பட தேப்பு ஆரம்பத்திலே 17 வயதுக்கு முன்னே சொரங்கு வந்தது எனக்கு ஒப்படைச்சேன் நானும் பட்டேன் இது என்ன ஜவுக்கு பண்ணாவா இது எனக்கு மேல வேணும் நீ வச்சுக்கோ செகண்ட் குண்டியா வந்துச்சு உனக்கு வந்து 8 நாள் ஆச்சு 8வது நாளுக்கு எனக்கு தொட்ட வச்சேன் வர்றதால நோய் உனக்கு வரணும் எனக்கு தொட்ட வைக்கிறது இப்ப சிக்கன் குண்டியால அங்கங்க சிக்கன குண்டியாவா இருக்குது இலங்காபுரி இலங்காபுரி 10 சிரம் சிக்கன் கோழியா வந்து கூட 2 பேரும் சாகுறியா சிக்கன் குண்டியாவுக்கு நாங்க 65 போட்டுருக்கோம் இலங்கை வேந்தன் இலங்கை வேந்தன் என்றால் எங்க அண்ணா ராவண ஈஸ்வரன் ஈசன் அந்த ஈசனே இந்த இருக்கக்கூடிய பதிவிலங்கத்தை மார்பில் வைத்து இன்று இருக்கக்கூடிய பாலர்கள் நமகரகாதிபதிகள் 9 நமகரகாதிபதி 8 திக்கு பாலர்கள் எங்க அண்ணாவை கண்டா இந்த சனீஸ்வரனே எங்க அண்ணா சொன்னாங்க உதய்கின்ற போது இந்த சூரியனை வரக்கூடாது இந்த சந்திர சூரியன் வரக்கூடாது அப்படின்னு சொன்னதான் சூரியன் உதித்து வரும் அப்பேற்பட்ட அண்ணார் எங்க அண்ணார் இலங்கை வேந்தன் 10 சிரம் 20 கரம் படைத்த ஆட்சி புரியக்கூடியது தென்னிலங்கை நான் ஆட்சி புரியிடம் பாதாள இலங்கை என்ன கண்டாலே இந்த திருபுவனத்திலே எப்படி இருக்கணும்
உலகம் உலகம் தராதரங்களும் அனாதிரங்களும் என கண்டால் நான் காட்டில் வசிக்கக்கூடிய மிருகத்திலே உயர்ந்த மிருகம் என்ன? காட்டிலே சிங்கம். அதன் போலே போதை மாயாஜாலம், ஜாலம். மந்திரஜாலம், ஆமா, சந்திரஜாலம், நீ நைட்டுக்கெல்லாம் உக்காந்து நீ ஆட்டுமாரு பாப்பா. நீ வருங்காலத்துல பெரிய கலை செல்வி அவர். அது உண்மை. ஆமா, பெரியவங்க எல்லாம் பாரு கிளாயில் மாட்டி தூங்குறாங்க. அவங்க மட்டும் மாதிரி அம்மா உக்காந்து பாக்குறாங்க. அதை போல போதை இறக்கக்கூடிய சிங்கத்தை போல் படைத்தவன், அடைத்தவள். கூடு விட்டு கூடு மாறக்கூடியவன். ஆமா, மந்திரஜாலம், ஜாலம் தந்திரஜாலம், ஜாலம். இந்திரஜாலம், ஆமா, மாயாஜாலம், ஜாலம். எத்தனையோ விதம் அறிவேன். என ஜபிப்பதற்கு உன்னை போல வருவேன். உன்னை போல் வருவேன். ஆஹா. என்னை போல உன்னை உருவாக்கிடுவேன். ஓ, பக்தரை போல வருவேன். வருவேன். பக்தரை போல வருவேன். வருவேன். தபாரிசி போல வருவேன். அவனை கொல்லணும்னா இந்த உலக கடவுளே எனக்கு ஜபிக்க பாதாள இலங்கையிலே இலங்கையில நான் அரசாட்சி செய்து கொடுங்கோலாட்சி செய்யும் தருணத்திலே கர்ணத்திலே இங்க வர வேண்டும் என்றால் பாதாள உலகத்துக்கு எப்படி வரணும்? எப்படி என்ன முதத்திலே வர முடியாது. எங்க அண்ணனுக்கு மட்டும் தான் தெரியும். ஆஹா. இலங்கை வேந்தனுக்கு வேந்தனுக்கு எங்க அண்ணனுக்கு மட்டும் தான் தெரியும். அதான் எப்படி எப்படி என்றால் 108 இதழம் கொண்ட செந்தாமரை மலர், தாமரை மலர் அந்த தாமரை மலர் பூத்திருக்கும். பூத்திருக்கும். அந்த மலர் செவியிலே தூந்து தோந்து புகந்து அடக்க ஒடுக்கமான உருவாக எடுத்து ஒரு கருவண்டை போலே அதற்குள் நுழைந்து நுழைந்து அங்கே வந்தால் அந்த தண்டு வழியா நேரா கீழே வந்தா பாதாள இலங்கை. பாதாள இலங்கை. ஆச்சே. இலங்கை பாதாள இலங்கை. ஆனா போங்கடா உங்க பாதாள இலங்கையா. ஏய், என் தம்பி பத்தாளுக்கடா. 108 இதழ் கொண்ட செந்தாமரை மலர். அந்த தாமரை தண்ணியில் இருக்குது. அந்த மலருக்குள்ள சிறியதோ துவாரம். அந்த துவாரத்துல வண்டாகவோ இல்ல ஈயாகவோ உருவம் மாறி அதுக்குள்ள போய் அந்த தண்டு வழியா போனா பாதாள வழியா. முன்னாடி நாம 2 பேரும் திவுளூட்டு வீட்டு சத்துல மாட்டிக்கிட்டு வாசில வந்து புடிச்சிருக்கிற அளவுக்கு நம்ம போயிட்டோம். டேய், நீ இழுப்ப அதற்கு ஒரு மரம் இருக்கிறது, ஓர் செடி இருக்கிறது, ஓர் கொடி இருக்கிறது. இருக்குது. இதற்கெல்லாம் இங்க பாதாள இலங்கைக்கு பாதுகாப்பு எப்படி? எப்படி? ஒரு கொம்புக்கு 1 கோடி ராட்சதர்கள் பத்திரக்காவல். ஒரு கோம்புக்கு 1 கோடி ராட்சதர்கள் அவர்கள் இருப்பார்கள். எல்லாம் வந்துட்டா நான் நாட்டுக்கு பிடிச்சு பிடிங்கி எல்லாம் ரசமா சாப்பிட்டுருவாங்க. வேற யாருன்னா வந்துட்டா இன்னைக்கு இன்று தினம் நான் வரமாட்டேன். இந்த வருஷத்துல நான் வரமாட்டேன். வடா ஒரு நாளைக்கு பாதம் இல்ல சாமி, நேத்து தான் உடம்பு சரியில்லாத 15 குளுக்கோஸ் போட்டாங்க. உடம்புக்கு சரியில்லாத உழுதியாண்டா குளுக்கோஸ் போட்டாங்க. உடம்புக்கு சரியில்லை விளக்கமா பேசுறா. குளுக்கோஸ் போட்டுக்கிறாங்க. இப்பதான் கொஞ்சம் தெம்பாக்குது. தெம்பா இருக்குது. உள்ள வந்து அவங்க அங்க புடிங்கி தின்னாங்க. மறுபடியும் உடல் பசை, இந்த ரசம், உன்னுடைய உதரங்கள், உன் எலும்புகள் எல்லாமே ஏவி கணவிட்டு பறித்து தின்னதை போல் பருந்துக்கு விருந்தடித்து விடுவாங்க என்னுடைய படைகள். நான் வரலிங்க. எங்க அண்ணா இன்னைக்கு வந்திருக்கிறார். சத்தம் கேக்குது. தம்பி மயில்ராவணா அபயம் வரார். அண்ணாவை பார்க்கணும். எங்க அண்ணா எங்க இருக்கிறார்? வாரா கூப்பிடுறா. சுபாதனம்